பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பாகற்காயில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது, பசியை தூண்டுகிறது, பித்தத்தை தணிக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. மேலும் பாகற்காய் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது, கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. பாகற்காய் கொடியிலிருந்து 10 பாகற்காய் பறித்து எடுத்துக்கிட்டேன். உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுட்டேன். கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், திட்டமாக உப்பு, மிளகாய்த்தூள், தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா காய் எல்லாமே நல்லா அழகாக சுருண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போட்டு இறக்கிட்டேன். சாதம், முள்ளங்கி சாம்பார், பாகற்காய் பொரியலோட சூப்பரான ஒரு சாப்பாடு இன்றைக்கி.